ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட்ஸ்ராம் கேத். உங்களுக்கோசம் ஒரு சூப்பரான சுவையான ரெசிபி தமிழில். இன்றைக்கி தீபாவளிக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்ச முறுக்கு உங்களுக்கோசம் அந்த ரெசிபி ஷேர் பண்ணிக்க போகிறோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வேறு லெவல் முறுக்குங்க இது. இந்த முறுக்கு செய்யறதுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டது ரேஷன் அரிசியை நல்லா கழுவி காய வச்சு சுத்தப்படுத்தி எடுத்திருக்கோம். 5 கப் ரேஷன் அரிசி, அதுக்கு 1 கப் உளுந்து. 5 அழாக்கு ரேஷன் அரிசி, 1 அழாக் உளுந்து, அதுதான் கணக்கு. ஸோ அரிசி பார்த்திங்கன்னா நல்லா கழுவி காய வச்சு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த அரிசி தாங்க ரொம்ப நல்லா வந்துச்சு முறுக்குக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ 1 கப் உளுந்து, அதுக்கேற்ற மாதிரி 1/2 கப் உடச்ச கடலை. உளுந்து எவ்வளோ ஒரு அழாக்கு எடுத்துருக்கிங்கன்னா 1/2 அழாக் உடச்ச கடலை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்கள்ல அது. 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, கொஞ்சம் பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு. எங்களுக்கு கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோன்றதுனால கொஞ்சம் மிளகு எடுத்துருக்கோம். வெண்ணெய் மாவு பிசையறதுக்கு. ஸோ உங்களுக்கு காரம் கம்மினா மிளகு லெவல் கம்மி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்தை நல்லா வறுத்து பொடி பண்ணணுங்க. பச்சையாக எப்போவுமே எடுக்கக்கூடாது. முறுக்குக்கு அதுதான் நல்லாயிருக்கும். அது வறுக்கிற பதம் தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ உளுந்து வறுக்கிறப்போ ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். அதில் ஆயிலெலாம் எதுவும் ஊற்றக்கூடாது. காலி பேனில் சும்மா அந்த சூட்டுலேயே அப்படியே போட்டு பெரட்டி எடுக்கணும். நீங்கள் அப்படி எடுக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளையான உளுந்து கலர் மாறி ஒரு நல்ல தங்க நிறத்துக்கு வரும். அது மாதிரி வர வரைக்கும் நீங்கள் இது பண்ணணும். விடாமல் கலரணும், விட்டுட்டால் தீஞ்சிடும். ஸோ அது மாதிரி நல்லா நீட்டாக நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. உளுந்து எல்லா சைடும் ஈக்குவலாக உங்களுக்கு அந்த கோல்டன் கலர் வந்திருக்கணும். இப்போ நம்ம எடுத்திருந்திருக்க அந்த 1 கப்பு வெண்ணெயை உருக்கிக்கணும். வெண்ணெயில் தான் மாவு பேசி போகிறோம். இன்றைக்கி நாங்கள் மாவு மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டோம். நீங்கள் வேணும்னா மிக்சியில் பண்ணால் ஜல்லடை பிடிச்சிக்கணும். எள்ளு, ஜீரகம், மிளகு, பெருங்காயம், உளுந்து மாவு, அரிசி மாவு, உப்பு தேவைக்கு ஏற்ப அந்த உளுந்து மாவும் பொட்டுக்கடலை மாவும் கலந்து வச்சுக்கிட்டோம். ஸோ 5 கப் அரிசி, 1 கப் உளுந்து, 1/2 கப் பொட்டுக்கடலை, இதுதான் கணக்கு. இது எல்லாமே நாங்கள் மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோம். ஸோ பொட்டுக்கடலையும் உளுந்தும் சேர்ந்து அரைச்சோம். அரிசி தனியாக அரைச்சிட்டு வச்சுக்கிட்டோம் அரிசி மாவா. ஸோ இப்போ வெண்ணெயை நல்லா உருக்கி ஊற்றிக்கிறோம். உங்களுக்கு வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் சுட்ட எண்ணெய் கூட ஊற்றுக்கலாம். அது கூட ஒரு ஆப்ஷன் தான். வெண்ணெயில் பண்ணால் இன்னும் வாசமாக நல்லாயிருக்கும். ஸோ வெண்ணெயில் ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கிறோம். ஏன்னா இதுக்கு முறுக்குக்கு தேவையான மசாலாலாம் நம்ம இந்த வெண்ணெயில் தான் போட்டு கலர்றோம். பெருங்காயம். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் பிகினர்ஸாக இருந்தால் இப்போ தான் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கோங்க. ஒரு அழாக்கு மாவில் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு நல்லா பழகிடுச்சுன்னா அப்போ நிறைய பண்ணிக்கலாம். மாவு அரைச்சி வச்சா எப்போனாவது பண்ணிக்கலாங்க. ஸோ வெண்ணெயில் நம்ம உப்பு, எள்ளு, பெருங்காயம், ஜீரகம் எல்லாம் போட்டு கலந்துக்க போகிறோம். மிளகு மட்டும் பொடிச்சு கலந்துக்கணும். ஸோ இதுக்கு தேவைக்கேற்ற ஜீரகம். இந்த ஜீரகம் இதெல்லாம் இருக்கிறதுனால, பெருங்காயம் இருக்கிறதுனால முறுக்கு வயிற்றுக்கு ஒன்றுமே பண்ணாது, நல்லா சாப்பிட்லாம் நீங்கள். மிளகு ஃபுல் ஃபைன் பவுடர் பண்ணக்கூடாது, கருத்துரும் முறுக்கு. ஸோ 1-2மா அந்த மாதிரி பொடி பண்ணி நல்லா அந்த வெண்ணெயில் போட்டு குழச்சிக்கணும். இது மாதிரி கலர்றப்போ என்ன ஆகும்னா அந்த மாவுகளெல்லாம் நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம மாவு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 5 கப் அரிசி மாவு, 1 கப் உளுந்து, 1/2 கப் உடச்ச கடலை, பொட்டுக்கடலை மாவு, இதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா பிசைஞ்சு அந்த கீழேருந்து அந்த வெண்ணெயோடு கலந்து நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது கலக்கிறதுல தான் இருக்குங்க. நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ ப்ராப்பராக ஒரு பெரிய தாம்பாளம் தட்டி எடுத்து இது மாதிரி நல்லா சுற்றி இப்படி மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஈக்குவலான இதில் இருக்கும். இல்லைனா கொஞ்சம் இடத்துல உளுந்து மாவு வராது, வெறும் அரிசி மாவாக இருந்துடும். இது மாதிரியெல்லாம் இல்லாமல் நல்லா வரும். இப்போது நீங்கள் பிசைகிறப்போ எப்போவுமே வெதுவெதுப்பான தண்ணி, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சில்லுனாகவும் இருக்கக்கூடாது. வெதுவெதுப்பான தண்ணி ஒரு சொம்பு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த மாவை பிசையணும். அட் அ டைம் நீங்கள் ஃபுல் தண்ணியை ஊற்றிட்டு பிசையக்கூடாது. சப்பாத்தி மாவு மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைங்க. ஸோ இப்போது மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. மாவு பிசைஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. அதுக்குள்ளே எண்ணெய் காயட்டோன்ட்டு எண்ணெய் எடுத்துக்கிட்டோம். கடலை எண்ணெய் தான் நாங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் அந்த எண்ணெயை எடுத்து முறுக்கச்சியில் மேலே உள்ளெல்லாம் சுத்தமாக நல்லா நீங்கள்
தேய்ச்சிக்கோங்க. எதனாலனா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த க்ரீஸி இருந்தால் தான் முறுக்கு வந்து பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து மாவு இது முறுக்கச்சில் எண்ணெய் பூசியாச்சு. மாவு அதுக்குள்ளே நல்லா இது மாதிரி பாலாக பண்ணி அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு எண்ணெய் காஞ்சிச்சா இல்லையான்னு ஒரு சின்ன இது போட்டால், மாவை பிச்சு போட்டால் அது அப்படியே மேலே ஃப்ளோட் ஆகும். அப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அடையாளம். இப்போது ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கோங்க. அதை பின்புறத்தில் வந்து இது மாதிரி முறுக்கு பிழிஞ்சு போடுங்க. இது மாதிரி போட்டால் உங்களுக்கு ஒரே ஷேப்பாகவும் வரும், லைக் ஒரே சைஸ்லேயும் இருக்கும். ரொம்ப ஈஸி உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கூட. கொஞ்சம் பேர் டைரெக்டாக எண்ணெயிலேயே புழிவாங்க. அப்படி பண்ணால் எண்ணெய் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது மாதிரி ஒரு சின்ன கரண்டி உங்களுக்கு கிட்டே எந்த ஒரு சின்ன கரண்டியோ இல்லை மூடியோ எது இருந்தாலும் இப்படி பண்ணால் ஈஸியாக இருக்கும். மூடினா போடுறதுக்கு எண்ணெய் கிட்ட கை வைக்கணும், ஜல்லிக்கரண்டினா தூரத்துலேருந்தே போடலாம் நம்ம. ஸோ அது மாதிரி சின்ன சின்னதாக போட்டு இது பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் முறுக்கு போடணும். இன்னும் முறுக்கு சுடுறப்போ தீ வந்து மிதமான தீயிலேயே இருக்கணும். அதாவது சிம்மில் வச்சு தான் நம்ம சுடணும். ரொம்ப ஹையில் வச்சிட்டோன்னா மேலே பொரிஞ்சிடும், உள்ளே வேகாது. ஸோ இது மாதிரி மிதமான தீயில் பண்ணால் என்ன ஆகும்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஸோ இந்த முறுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா சுட்டுடுச்சின்னு எப்போ தெரியும்னா, நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ள முறுக்கு வந்து ஹாலோவாக இருக்கணும், அதாவது ஒரு ஓட்டை மாதிரி இருக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு முறுக்கு நல்லா வெந்து நல்லா வருதுன்னு அர்த்தம். ஸோ எங்கள் ஃபஸ்ட்டு முறுக்கு எங்கள் பிள்ளையாருக்கு வச்சுருக்கோம். அதுவும் முறுக்கு மாவு பிள்ளையார் தான் அவர். அது மாதிரி தீபாவளிக்கு எந்த பலகாரம் பண்ணாலும் கடவுளுக்கு இது மாதிரி படைச்சிட்டு வைக்கிறது நல்லாயிருக்கும். ஸோ இப்போது இது மாதிரி லாஸ்ட்டு இது கூட நாங்கள் போட்டுட்டோம். ஸோ முறுக்கு மாவு நீங்கள் எப்போனாதும் இது மாதிரி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே வாட்டி எல்லாம் சுட்டு வச்சா கூட கொஞ்ச நாளில் எண்ணெய் வாசனை வந்துடும். ஸோ அப்பப்போ சுட்டுக்கிறது பெட்டர். ஸோ உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கோசம் சமைக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.